இப்போ யோகேந்திர யாதவ் என்ன பண்ணுறாருன்னா அவர் கொண்டு போய் 2 பேரை காட்டுறாரு. ராகுல் காந்தி 200 ரொட்டி கொடுக்குறாரு. இதில் என்னென்னா சவுத் இந்தியாவில் மட்டும்தான் ஓரளவுக்கு சமூக சேவைகள் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இந்த விஷயங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் தேசிய யாதவ் பேசுகிறார், காங்கிரஸ் கட்சி பேசுது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுது, இந்தியா கூட்டணியில் ஒரு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஊடகங்களும் இதை புறக்கணித்துட்டுது. ஒட்டுமொத்த ஊடகங்களும் வட இந்திய ஊடகங்கள் இதை கண்டுக்கிறாம விட்டாங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியான தகவல். ஏன்னா ஊடகங்கள் முழுவதுமே அது எல்லோரும் விளையாட்டாக சொல்கிற மாதிரி அது மோடி மீடியா தான். அது மோடி மீடியாவாக தான் இன்றைக்கி வட இந்திய ஊடகங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அதை அவங்க இதை விட்டுட்டாங்க. இதை விட்டுட்டு வேறு திசையை நோக்கி போகிறாங்க. ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டுகளோ, தேர்தல் ஆணையம் மீது வச்ச குற்றச்சாட்டுகளோ உச்சநீதிமன்றம் கண்டித்ததோ, உச்சநீதிமன்றம் 65 லட்சம் பேருடைய டேட்டாஸ் கேட்டதோ, ஆதாரை கொண்டு வந்து இங்கே ஒப்படைக்கணும்னு சொன்னதோ, யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணதோ, எதை பற்றியும் டிஸ்கஷனோ பெரிய செய்திகளோ பரபரப்போ வட இந்தியா முழுவதுமே கிடையாது. இது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஹிட்லர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னா ஒரு 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 பகுதியை போய் படையெடுத்து போகிறாருன்னா முதலில் அவர் கைப்பற்றுறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன், கம்யூனிகேஷனை முதல்ல அங்கே சிதைச்சிருவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிறதை முழுவதுமாக அவங்க கையில் எடுத்து சிதைச்சு வாய் மூடி வச்சுருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் செய்தியை வெளியில் போகக்கூடிய முடியாத அளவுக்கு இன்றைக்கி அவர்கள் ஒரு செய்தியை உருவாக்குகிறார்கள், ஒரு செய்தியை கட்டமைக்கிறார்கள், ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செய்தியை உருவாக்குகிறார்கள்.